நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். கொஞ்ச நாளைக்கு பொறுமையா இரு. சரி, நான் கிளம்புறேன். ஒரு முக்கியமான விஷயம், இந்த தராசு ரொம்ப விலை உயர்ந்தது. இதை என் வீட்டுக்கு அனுப்பிருங்க. என்ன பண்ண போறாரோ தெரியல. எடைக்கு எடை தங்கமும் கேக்குறா, தராசு விலை அதிகம்னு சொல்றா. ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல சௌதாமினி தேவி. நிச்சயம் எடைக்கு எடை தங்கம் கொடுப்பேன். ஏன்னா இப்ப அந்த ராம இல்ல, 4 திசையிலையுமே நான் தான் இருப்பேன். குண்டப்பா, சரியோ தப்போ நான் என்னோட கடமையை தான் செஞ்சேன். இங்க பாரு, ஒருவேளை நான் உன்னை மொத்தாம இருந்திருந்தா இவங்க 2 பேரும் உன்னை அடிச்சு கொன்னு போட்டுருப்பாங்க. என்ன திரும்ப வந்துட்ட? என்ன பசிச்சுதா? இல்லம்மா, தூக்கம் வந்துடுச்சு. நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், ஆனா என் படுக்கை இல்லாம எனக்கு தூக்கமே வரல. இப்ப திருட மாதிரி உங்க சொந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு வரீங்க. இதனால பாஸ்கர் எவ்வளவு கவலைப்படுவான்னு யோசிச்சீங்களா? அடடா, உன் கணவனையும் இவங்க மகனையும் வீட்டை விட்டு வெளியில துரத்துனீங்க, அதுக்கு பாஸ்கர் கவலைப்பட மாட்டானா? நீங்க தூங்க தானே இங்க வந்தீங்க. இவருக்கு தூக்கம் வரல போல. மறந்துட்டீங்களா? உங்களை ஊர்ல இருந்து தள்ளி வச்சிருக்காங்க. நான் எதையும் மறக்கல, எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. அம்மா, நான் தப்பு பண்ணதா நான் ஒத்துக்கிறேன், ஆனா நான் எந்த தப்பான வேலையும் பண்ணல. அதனால நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன், என் வீட்டுல தான் இருப்பேன். இது யாருக்கும் தெரிய வராது. நீங்க உங்களோட சந்தோஷத்துக்காக எங்க எல்லாரையும் தண்டனைக்கு ஆளாக்க போறீங்களா? சாரதா தேவி, ஒருவேளை நான் வீட்டுக்குள்ள இருந்தேன்னா, நான் வீட்டுக்குள்ள இருக்கிறேன்ற விஷயம் வெளியில எப்படி தெரியும்? அப்புறம் எப்படி தண்டனை கிடைக்கும்? புரிஞ்சுதா? சரி விடு, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல்ல உங்க 2 பேரோட வாயை மூடி வச்சுக்கோங்க. ராத்திரியில நான் இந்த வீட்டோட கதவுகள் ஜன்னல்கள் எல்லாம் மூடி வச்சிடுறேன். இது என்ன அவ்வளவு சுலபமான விஷயமா? சுலபந்தா. என்ன சுலபம்? நாங்க தான் மாட்டுவோம். அம்மா, இங்க பாருங்க, மனுஷன் வாழ்க்கையில துணிஞ்சு நடந்தாகணும், அப்பதான் வாழ்க்கையோட ருசியே கிடைக்கும். பல மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு தெரியுமா? நான் 3 மாசமும் நிம்மதியா ஓய்வெடுக்க போறேன். மாட்டினீங்கன்னா பெரிய தண்டனை கிடைக்கும். நான் சொல்றது கேளு, நீ திரும்ப போயிடு. 3 இல்ல 6 மாசத்துக்கு அப்புறம் வா. ஆமாமா. இருங்க, உங்க மக மேல கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. இங்க பாருங்க, எப்படி நாம கவனமா இருக்கிறதுனால நம்மள ஆபத்துல இருந்து காப்பாத்தி வைக்குமோ, அதே மாதிரி உங்க 2 பேரோட மௌனம் நான் இந்த வீட்டுல இருக்கிறேன்ற விஷயத்த வெளியில பரவ விடாம தடுத்து நிறுத்தும். நீங்க 2 பேரும் அமைதியா இருப்பீங்கல்ல? அமைதியா இருப்பீங்கல்ல? அப்படின்னா சரி. அட அப்பா, நீங்க எந்த பெண்மணிகள் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? ஒருவேளை இவங்க 2 பேரும் 2 நாளைக்கு புரணி பேசாம இருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் செவத்து கூட பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இனிமே என்னோட நீண்ட ஓய்வு காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ஓய்வு மகாராஜாக்கு கூட கிடைச்சிருக்காது. இப்ப நிம்மதியா என்னுடைய வாழ்க்கையில நான் 2 வேலை தான் பண்ணுவேன். வயிறு முட்டை சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் தூங்குவேன், தூங்கி எழுந்துப்பேன், அப்புறம் திரும்ப சாப்பிடுவேன், அப்புறம் திரும்ப தூங்க போயிடுவேன்.
சொல்லும் போதே எனக்கு பசியும் எடுக்குது, தூக்கமும் வருது. தாயே, இந்த ஆனந்தத்தை எனக்கு கொடுத்ததுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப அரசவையோட பொறுப்பு, குருவோட சதி, மகாராஜா ஊர்ல இருந்து தள்ளி வைக்கிறது, எல்லாத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்சிருச்சு. ஒன்னே ஒண்ணுதான், என்னோட ஓய்வுல எந்த தொந்தரவும் வரக்கூடாது. இனிமே நான் சாப்பிடுவேன், அப்புறம் தூங்குவேன். சாப்பிடுவேன், தூங்குவேன். சாப்பிடு. யார் வந்திருக்கிறது? நடுராத்திரியில ஒருத்தர் வீட்டோட கதவை தட்ட வேண்டிய அவசியம் என்ன? மாமா எங்க இருக்கீங்க? நான் வந்துட்டேன் பாருங்க மாமா. என்னோட தம்பி கோவிந்த வந்துட்டான். அக்கா, அடே சாரதா, வந்தது உன்னோட தம்பி தானா? கோவிந்த், உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. சாரதா, உன்னோட தம்பி 3 மாசம் வெளியே தங்கிக்க முடியுமான்னு கேளு. சரி, இல்லனா உள்ள வர சொல்லு. ஆஹா. அப்பா, ஓய்வெடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ விக்கி கிட்ட நிக்கிறீங்க. இந்த சாரதாவோட அப்பா அம்மா பல வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தவறு இப்பதான் வரணுமா? நான் எங்கேயாவது மறைஞ்சுக்கிறதா இல்ல இவனை சமாளிக்கிறதா? அக்கா, என்னோட மருமகன் எங்க? தொட்டில இருக்கான். வா வா வா. தினமும் என்னோட மருமகன் என் கனவுல வந்துகிட்டே இருப்பான். ஆனா இனிமே வரவே மாட்டான். நான் தான் அவனை நேர்லயே பாத்துட்டேனே. என்னோட செல்ல மருமகனே, யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. உன்னோட கோவிந்த் மாமா வந்திருக்கேன். இப்போ நீ என் கூட விளையாடுவே இல்ல? ஏற்கனவே மணிக்குமார் சித்தப்பா இருக்காரு. இப்போ எனக்கு இன்னொருத்தர் கோவிந்த் மாமான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. மருமகன் எவ்வளவு அழகா இருக்கான். பார்க்க என்ன மாதிரியே இருக்கான்ல? மாமா, 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 என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. மாமா, எழுந்திருப்பா, எழுந்திரு. நல்லா இருக்கியா? மாமா, மாமா, என்ன விடு, என்ன விடு. என்னோட மாமா, என்ன காப்பாத்துங்க. என்ன விடு, மாமா, உறவு முறையில வேணா நீங்க எனக்கு மாமாவா இருக்கலாம். ஆனா என்னோட மனசுல நீங்க தான் எனக்கு குரு. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா மாமா? அவ்வளவு தூரம் என்னோட ஊர்ல இருந்து என்னோட இந்த ஒரு கண்ணுல என்னோட மருமகனை பார்க்கணும்ன்ற ஆசைய சுமந்துக்கிட்டே வந்திருக்கேன் மாமா. ஆனா என்னோட இன்னொரு கண்ணுல உங்களை பார்த்தே ஆகணும்ன்ற கனவை சுமந்துட்டு வந்திருக்கேன் மாமா. உண்மையாவே மாமா, எனக்கு இதுவே போதும். கோவிந்த் மச்சான், உன்னோட ஆசைக்காகவும் கனவுக்காகவும் நீ இவ்ளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியம்லாம் இல்ல. எனக்கு தான் வேற எந்த வேலையுமே இல்லையே மாமா. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். அப்படியா? சரிங்க மாமா, அதெல்லாம் விட்டுருங்க. நீங்க எப்பவும் என்கிட்ட என்ன சொல்வீங்க? பிரச்சனைகள் வந்தா என்ன ஆகும்? என்ன ஆகும்? கவலையா இருப்போம். அதேதான். அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் மாமா. இப்போ நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே இல்ல. நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பயமும் இல்ல. உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அதை துரத்தி அடிப்பேன். அப்படியா? உன்னை யார் இங்க இருந்து துரத்துவாங்க?
என்னங்க என்னோட தம்பி இங்க வந்ததுல உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா என் மகனோட மாமா வந்ததுனால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு சாரதா தேவி, மச்சான பார்த்து என்ன மாமனுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்கும் அதான மாமா. அதே மாதிரி மாமா என்ன பார்த்ததும் ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அவர் சந்தோஷப்படுறத உங்ககிட்ட சொன்னாலும் நீங்க அதை நம்ப மாட்டீங்க. நம்ப மாட்டேன். நான் சொன்னது சரிதானே மாமா? ஆமா மாமா மாமா, நீங்க தான் என்னோட குரு, நான் தான் உங்களோட சிஷ்யன். இதுக்கு வரலாறு தான் ஆதாரம் மாமா. இப்பதான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு மாமா. இத பாருங்க, உங்களுக்காக நான் என்ன பரிசு கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இந்த பரிசுல இருந்து உங்களுக்கு நான் குருதட்சணையை கொடுக்க ஆரம்பிக்க போறேன். அதுக்கப்புறமா கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அட, அப்படி என்ன கொண்டு வந்திருக்க? மாமா, உங்களுக்கு இனிப்பு தேன் ரொம்ப பிடிக்கும்ல? தேன் இனிப்பாதான் இருக்கும். அதனாலதான் நான் இனிப்பு கொண்டு வந்திருக்கேன் மாமா. நீங்க சொன்ன எதையும் நான் மறக்க மாட்டேன் மாமா. எல்லாமே ஞாபகம் இருக்கு. நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு மனுஷன் பால் குடிக்கணும்னு ஆசைப்பட்டான்னா அவன் வீட்டுல ஒரு பசுமாட்டை வளர்த்தே ஆகணும்னு. தினமும் அதுக்கு சேவை பண்ணணும், அதுக்கப்புறம் வீட்டுல பாலுக்கு பஞ்சமே இருக்காதுன்னு நீங்க தானே சொன்னீங்க. சொல்லியிருந்த. ஆனா கோவிந்த், இந்த விஷயத்துக்கும் தேனுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இந்த பானையில இருக்கு மாமா. திறந்தாதானே தெரிய வரும். திறந்து பாருங்க மாமா. இல்ல நீயே துற. மாமா, பரிசு உங்களோடது, நீங்க தானே திறந்து பார்க்கணும். அப்பா, இத திறக்காதீங்க. ஏன்னா இவங்களோட பேச்ச கேக்குறது நம்ம குடும்பத்துக்கே ஆபத்தா முடிய வாய்ப்பு இருக்கு. தரங்க தரங்க தரங்க. தேரங்க மாமா, சீக்கிரம் தரங்க. தேனி, அம்மா ஓடுங்க. ஐயோ ராமா, காப்பாத்து. சரதா தேவி, பாஸ்கர மூடு, அவனை காப்பாத்து. என்னங்க நின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? உன் பேச்சு கேட்டு அந்த பானையை திறந்ததுக்கு நானே என் தலையை இடிச்சுக்கணும். ஏய்! மாமா, நான் இதை எதுக்காக கொண்டு வந்தேன் தெரியுமா? நான் தேன் கொண்டு வந்திருந்தா அதை ஒரு தடவை தான் நம்ம சாப்பிட முடியும். அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்பதான் யோசிச்சேன், ஒருவேளை உங்க வீட்ல தேனீக்கள் இருந்துச்சுன்னா உங்க வீட்ல தேனுக்கு பஞ்சமே இருக்காதுல்ல. நீ ஏன் இவ்வளவு அறிவா யோசிக்கிற? கடவுளே, வரும்போதே இவ்வளவு பிரச்சனை உண்டாக்குன இவரு வரப்போற நாட்கள்ல என்ன பண்ண போறாரோ? என்னங்க, கோவிந்த் தெரியாம தப்பு பண்ணிட்டான். ஆனா அவனோட நோக்கம் தப்பு கிடையாது. ஆமா மாமா. கொஞ்ச நாள் உங்க கூடயே இருந்தான்னா நிறைய கத்துப்பான். சொல்றா, நிறைய கத்துப்பான். ஆமா சாரதா தேவி, இவனை என் கூடவே வச்சுக்கிறதுக்கான அர்த்தம் என்னோட வீட்டையும் என்னையும் ஆபத்துக்கு பலி கொடுக்கிற மாதிரி தான். மாமா, இல்லப்பா, சும்மா சொன்னேன். அப்பா, துறக்காதீங்கன்னு நான் முதல்லயே சொன்னேன்.
இவர் மாமா கிடையாது பிரச்சனை. இனிமே என்னென்ன பண்ண போறாருன்னு தெரியல. சரிம்மா, வா கோவிந்த், போலாம் உள்ள. வாங்க வாங்க. வா. மாமா மாமா ஓய்வெடுப்பா, போய் ஓய்வெடு. ராமா, வெளியில இருந்தா அந்த தத்தாச்சாரியார் சதியை ஏற்படுத்துவாரு. உள்ள இங்க கோவிந்த பிரச்சனையை ஏற்படுத்துவா. இனிமே நீ எந்த இடத்துலதான் பாதுகாப்பா இருப்ப ராமா? இனி நீ என்ன பண்ண போறனே தெரியல ராமா. எனக்கும் தெரியல பட்டு. இப்போ அந்த பண்டிதர் ராமகிருஷ்ண இருக்கானே, அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ? அப்ப என்ன பண்ணிட்டு இருக்க போறான் குருஜி? விஜயநகரத்துக்கு வெளியே நின்னு அழுதுகிட்டு அவனுடைய தலையெழுத்து நினைச்சுக்கிட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு இருப்பான் குருஜி. எவ்வளவு எவ்வளவு கண்ணீரை தான் துடைப்பான் அந்த ராமகிருஷ்ணன். தொடச்சு தொடச்சு சோர்ந்து போயிடுவான். என்னது இது? இப்போ என் காதுல விழுகிற ஒலி உண்மைதானா? என்னோட இதய துடிப்பு அதிகமாகுது. இதுக்கெல்லாம் அர்த்தம் அவ வர்றாளோ என்னவோ. அமைதியா இருங்க குருஜி, அமைதியா இருங்க. இல்ல, அவ வர்றா. என் உயிரை விட மேலான என்னோட தங்கச்சி அனந்தலட்சுமி. என்ன குருஜி, இவ்வளவு நேரம் நம்ம பண்டிதர் ராமகிருஷ்ணனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப உங்க தங்கச்சியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. இல்ல இல்ல, எனக்குள்ள ஏற்படுற இந்த உணர்வு தப்பா போகாது. தூரத்துல இல்ல, கிட்ட வந்துட்டா அந்த கதவு திறந்தா குருஜி, நீங்க குருமாதாவை தான் உங்க தங்கச்சி ஆக்கிட்டீங்களா? வாய மூடுங்க முட்டாளுங்களா. அவ இங்க வர்ற வரைக்கும் யாரும் எதுவும் செய்யக்கூடாது, யாரும் எதுவும் பேசவும் கூடாது. நீ குனிஞ்சு கஷ்டப்பட வேண்டாம். நீ எந்த நிலையில இருந்தாலும் என்னோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்கு. தனிமணி, சொல்லுங்க குருஜி. குனிங்க குனிங்க. வாங்க வாங்க. தங்கச்சி, என்னோட ஆசீர்வாதம் அந்த 30 முக்கோடி தேவர்களும் எப்பவும் உன் கூடவே இருப்பாங்க. போதும் குருஜி, நீங்க ஆசீர்வாதம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நான் மேல போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு குருஜி. சீக்கிரம் இறங்குங்க குருஜி. ஓ தங்கச்சி, நீ எப்பமா புறப்பட்ட? ஒரு வார்த்தை சொல்லி விட்டுருந்தா நானே வந்திருப்பேனே. அது அண்ணா, உங்களை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால உடனே உங்களை பார்க்க வந்துட்டேன். என்ன பாக்குறதுக்கா? இப்பவே முக்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. இந்த உலகத்தோட எல்லா புண்ணியங்களையும் நான் சம்பாதிச்சிட்டேன். ஆனா என்னால ஒரு விஷயத்தை மட்டும் ஜீரணிக்கவே முடியலம்மா. நீ அங்க இருந்து வரும்போது எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டியோ அதை நினைச்சா மனசு தாங்கலம்மா. தாயே, நீ எப்படி வந்த? நானே என் செல்லத்தை கூப்பிட வந்திருப்பனே பல்லாக்கோட. ஆனா அண்ணா, நீங்க என்ன பத்தி யோசிக்கிறத விட எனக்கு என்ன கஷ்டம் வரும் தான் அதிகமா யோசிக்கிறீங்க. வா 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 வா. இந்தாங்க புடிங்க.
என் தங்கத்துக்கு என்னம்மாச்சு? ஏம்மா நுன்ற? ஒண்ணும் இல்ல, வர வழியில கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சு, அவ்வளவுதான். சிவா 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 சிவா, முள்ளு குத்திருச்சா? ஏன் குத்திச்சு? எப்படி குத்திச்சு? எங்கம்மா குத்தி தொலைச்சது? நடந்து வர்ற பொண்ணம்மா நீ பல்லாக்கில் எல்லாமா வந்திருக்கணும். ஏய் தனிமணி, போங்க போங்க, போய் இப்பவே அந்த முள்ள புடிச்சிட்டு வாங்க. போய் அந்த வைத்தியரை கூட்டிட்டு வாங்க. ராஜ வைத்தியரை தூங்கிட்டு இருந்தாரா, தூக்கத்துல இருந்து தூக்கிட்டு வந்துருங்க. நில்லுங்க. என்னன்னா இதுக்கெல்லாம் இப்போ எந்த அவசியமும் இல்ல. ஒரு முள்ளு குத்துனதுக்கு போய் இவ்ளோ வருத்தப்படுறீங்க? இல்லம்மா, முள்ளுன்னு இருந்தா குத்த தானே செய்யும். ஆனா அந்த முள்ளு இருக்கு, அந்த முள்ளு அதுக்கு எவ்வளவு தைரியம்? அது எப்படி என்னோட பூ மாதிரி இருக்கிற தங்கச்சியோட மென்மையான பாதத்துல குத்துறதுக்கு அதுக்கு எப்படி தைரியம் வந்தது? இல்ல, என்னால ஏத்துக்க முடியாது. அந்த முள்ளு கிடைச்சது. பொறுமையாகி இருங்க குருஜி. உங்க அருமை பெருமை என்னன்னு அந்த முள்ளுக்கு தெரியாம இருந்திருக்கும் குருஜி. அது மட்டும் இல்ல, அது யாரோட கால்ல குத்துச்சோ அது உங்களோட அன்பான அழகான மென்மையான தங்கச்சின்னு அதுக்கு தெரியாதுல்ல. ஆமா சுவாமி, இல்லனா அந்த முள்ளுக்கு எப்பவுமே உங்க அன்பான தங்கச்சி கால்ல நுழையிற அளவுக்கு தைரியம் வந்திருக்காது. நீங்க பொறுமையா இருங்க, நான் போய் மஞ்சள் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு வா. போ போ. வாமா, கால் இப்படி வை, காலை காட்டு. அட அண்ணா, அதான் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. இதனாலதான் நான் சொல்லவே கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா நீங்க என்னோட சின்ன சின்ன கஷ்டங்களை நினைச்சு கூட ரொம்ப வருத்தப்படுறீங்க. அப்படி நீங்க கவலைப்படும் போது அதை நினைச்சு நானும் கவலைப்படுவேன். என்ன சொன்ன? கவலைப்படுறியா? அது மட்டும் நடக்க கூடாது. நான் உன்னை கவலைப்பட விட மாட்டேன். நானும் கவலைப்பட மாட்டேன். சரி, கவனமா இருக்கணுமா? சரி அண்ணா, நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இனிமே நான் கவனமா இருப்பேன். அண்ணா, என்னாச்சுமா? நான் உங்களுக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். எனக்காக கொண்டு வந்தியா? இந்த பாவி அண்ணனுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டியா நீ? இன்னைக்கு என்னோட வாழ்க்கை ஒரே நாள்ல 2 தடவை முழுமை அடைஞ்சிருச்சு. என்ன கொண்டு வந்திருக்க? உலகத்தோட ரொம்ப சுவையான லட்டு, சுனந்தலு. இது ரொம்ப ரொம்ப சிறப்பான வெல்லத்துல செஞ்சது. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ல? எனக்காக நீ சுனந்துல லட்டு செஞ்சியா? அட, எனக்கு எப்படி செய்ய தெரியும்? பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. என்னம்மா நீ உன் அண்ணனுக்காக இவ்வளவு மெனக்கடணுமா? எங்கம்மா அந்த லட்டு? இதுலதான் இருக்கும் நினைக்கிறேன். இதுலதான் இருக்கும். குருஜி தங்கச்சி, நீங்களே கொடுங்க. ஆனா அண்ணா, நான் இத விஜயநகரத்துக்கு கொண்டு வந்தேன். ஆனா வழியில எனக்கு பசிச்சுது. அதனால நான் இந்த லட்டை சாப்பிடலாம் நினைச்சேன். ஆனா இத நான் என் அண்ணனுக்காக கொண்டு வந்துட்டு இருந்தேனே. அது என்னம்மா அண்ணனுக்காகன்னு? பசின்னு வந்தா லட்டு சாப்பிட கூடாதா? நான் ஒரு லட்டு சாப்பிடல, 2 சாப்பிட்டுட்டேன். இன்னும் 8 லட்டு தான் பாக்கி இருக்கு. 8 லட்டா? அப்படின்னா 10 லட்டு கொண்டு வந்தியா? இல்ல, வழியில திரும்பவும் பசிச்சுது. இன்னும் 2 லட்டும் சாப்பிட்டுட்டேன். சரி மணி, அதுக்கான அர்த்தம் என்ன? இன்னும் 6 லட்டு மிச்சம் இருக்கு. குருஜி தங்கச்சி, வழியில உங்களுக்கு பசி எதுவும் எடுக்கலையே? எடுத்துச்சு. விஜயநகரம் தான் அவ்வளவு தூரத்துல இருக்கே. அவ்வளவுதான், அந்த 2 லட்டும் அவ்வளவுதான் தனி. இல்ல இல்ல, இந்த முறை 4. எனக்கு அந்த அளவுக்கு பசி எடுத்தது. அதுக்கு என்ன, நல்ல விஷயம் தானம்மா. நீ கொண்டு வந்திருக்கிற ஒரு லட்டா இருந்தாலும் அது என் வாழ்க்கையில மோட்சத்தை கொண்டு வந்து கொடுத்துருமா. பாதி போதாதா? அவ்வளவுதான் இருக்கு. பாதி போதுமா? அதுவே போதும். அந்த பாதி லட்டுல என் தங்கச்சியோட முழு அன்பும் இருக்கு. சரி, நான் என் கையாலேயே உங்களுக்கு லட்டு ஊட்டி விடுறேன். குருஜி, உங்க தங்கச்சிக்கு என்னாச்சு? அப்பப்ப இவகிட்ட இருக்கிற பிரச்சனையே இதுதான். இவ ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பா, திடீர்னு ஸ்தம்பிச்சிருவா. இப்பவும் அதே மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நான் இப்ப என்ன பண்ணுவேன்? சத்தமா சொல்லுங்க. ரொம்ப நன்றி அண்ணா. அடடே, அட,
இதையும் நான் சாப்பிட்டுட்டேனே. ஒண்ணு இல்லம்மா, நீ சாப்பிட்டா என்ன, நான் சாப்பிட்டா என்னம்மா. நீங்க என்ன திரும்பவும் சுயநினைவுக்கு கொண்டு வந்துட்டீங்க. இப்ப நான் உங்க கூட உட்கார்ந்து பேசுவேன். வாங்க 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 முதல்ல நீ உட்காருங்க. உட்காரு. இத பாருமா, எனக்கு உன்னோட இந்த வித்தியாசமான நோயை நினைச்சாதாமா பயமா இருக்கு. நீ எங்கேயாவது தனியா மாட்டிக்கிட்டனா, உன் பக்கத்துல யாருமே இல்லைன்னா, ஒருவேளை இருந்தாலும் கூட உன்னோட இந்த நோயை பத்தி யாருக்குமே தெரியக்கூடாதும்மா. தெரிஞ்சா என்ன ஆகும்? நேத்தும் இப்படிதான் நடந்தது. எங்க? விஜயநகரத்துல. நேத்து நான் விஜயநகரத்துல தான் இருந்தேன். நேத்து நான் ஒரு மரத்துக்கு கீழே ஓய்வெடுக்கலான்னு உட்கார்ந்தேன். அப்ப திரும்பவும் ஸ்தம்பிச்சு போயிட்டேன். அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன ஆகும்? சுயநினைவே இல்லாம அந்த இடத்துலயே உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். மத்தியானம் ஆச்சு, சாயங்காலம் ஆச்சு, அப்புறம் ராத்திரியும் ஆயிடுச்சு, மறுநாளும் விடிஞ்சிருச்சு. ஆனா நான் அங்கேயே அசையாம உட்கார்ந்து இருந்தேன். இன்னைக்கு காலையில தான் அங்க 2 பேர் வந்தாங்க. அவங்க ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அதுல ஒருத்தனுக்கு சரியா கேட்கல. அதனால அவன் இன்னொருத்தன் கிட்ட, எனக்கு எதுவும் கேட்கல, சத்தமா சொல்லு. தாயே வாழ்க. உனக்கு எதுவும் ஆகாததுக்கு அந்த கடவுளுக்கு தாம்மா நன்றி சொல்லணும். இப்பதாம்மா தெரியுது இந்த விஜயநகரத்துல காது கேட்காதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. இத பாருமா, நீ வெளியே போகவே கூடாது, எதுக்காகவும் போக கூடாது. அதை மீறி உனக்கு என்ன வேணும்னாலும் சரி, நீ இவங்க என்னோட சிஷ்யர்கள், இனிமே உன்னோட வேலைக்காரங்க. உனக்கு என்ன வேணும்னாலும், எப்ப வேணாலும், எது வேணும்னாலும் இவங்களுக்கு உத்தரவு கொடு. சரிங்க அண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே பண்றேன். சரி தனி, முதல்ல குருஜி, அப்புறம் குருமாதா, இப்ப குருஜியோட தங்கச்சிக்கும் சேவை பண்ணணும். நம்ம சிஷ்யர்களா இல்ல பணியாட்களான்னு தெரியல. இந்த ஜென்மத்துல இன்னும் எவ்வளவு சேவை பண்ணணும். வாழ்க்கை இப்படியே போயிருமா தனி? தனிமொழியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்ன சரதா தேவி, எங்க உன்னோட அறிவாளி, அதிசய, அற்புத தம்பி? இந்த மகான் எங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா? இப்படிதான் வந்து கேப்பீங்களா? நீங்க கேக்குறத பாக்கும்போது அவனை கிண்டல் பண்ற மாதிரி தெரியுது. என்ன கேலி பண்றீங்களா? அப்படி பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல, அதாவது அவன் எங்கன்னு சும்மா கேட்டேன். என்னாச்சு என் தம்பிக்கு? அத உன் தம்பி கிட்டே கேளு. கண்ணுல கட்ட கட்டிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கா. இவ என்னென்னலாம் பண்ணுவானோ. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது வந்து மாமா, நேத்து நீங்க தானே புரிய வச்சீங்க. அதாவது 3 மாசத்துக்கு யார் கண்ணுலயும் தெரியக்கூடாதுன்னு. அதனாலதான் நான் கண்ணுல துணியை கட்டிக்கிட்டேன். அப்பதானே நீங்க தெரிய மாட்டீங்க. கோவிந்த், உனக்கு மூளைனே ஒண்ணு இல்லையா? நான் வெளியாளுங்களுக்கு தான் தெரியக்கூடாது, வீட்டுல இருக்கிறவங்க என்ன பார்க்கலாம். ஆனா நீங்க தான் சொன்னீங்களே மாமா, நல்ல வேலைய வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும்னு. நான் வெளியே இருக்கிறவங்களோட கண்ணெல்லாம் எப்படி கட்ட முடியும்? யார் கண்ணுக்கும் கட்டலாம் கட்ட வேணாம். என்ன இது? இங்க பாருங்க, இவனோட நோக்கம் தப்பானது கிடையாது. அது என்னன்னா, இவன் இங்க வந்ததுல இருந்து பாவம் வீட்டுல சும்மா உட்கார்ந்துட்டே ரொம்ப கஷ்டப்படுறான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவனை வெளியே கூட்டிட்டு போயிட்டு வரீங்களா? ஆமாங்க மாமா, எனக்கு வெளியே போக ஆசையா இருக்கு. என்னை வெளியே கூட்டிட்டு போங்க. நான் வெளியில எல்லாம் போய் சுத்தக்கூடாது. யாரும் எங்கேயும் போக கூடாது. அட, இவனை வீட்டோட அறையில இருந்து கூட்டிட்டு வர முடியல, இவனை வெளியில எங்க கூட்டிட்டு போறது? ஆனா பாருங்க மாமா, நான் விஜயநகரத்தை சுத்தி பார்க்கணும். சாரதா, நான் வெளியில போக கூடாதுன்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல. சரிதான், என்னோட தம்பி கோவிந்த் தினமும் விஜயநகரத்தை சுத்தி பார்க்கணும்னா கேக்குறான்.
நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த விஜயநகரத்தோட மூலை முடுக்கு எல்லாத்தையும் என் தம்பி கிட்ட சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாணயம் கொடுத்து குண்டப்பா கூட இவனை அனுப்பிடுங்க. சரதா, ஆனா இவனுக்கு என்னோட முழு நிலைமையும் புரிய வைக்கணும். அப்பதான் இவனை வெளியில அனுப்ப முடியும்ல. என்ன புரிய வைக்கணுமோ புரிய வைங்க. நான் என்னோட தம்பிக்காக சுவையான உணவு செய்ய போறேன். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கணும்னா என்னோட தம்பி வெளியே போய் சந்தோஷமா சுத்திட்டு வரணும்னு மறந்துடாதீங்க. அது கடவுளே, இவனை வெளியில கூட்டிட்டு போனா மாட்டிப்பேன், கூட்டிட்டு போலனா பசியோட செத்துருவேன். கோவிந்த், நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. நான் இங்கதான் இருக்கேன். ஆனா நான் இங்க இருக்கிறன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியா? புரிஞ்சிடுச்சு. ஆனா ஏன் யாருக்கும் தெரியக்கூடாது? அவங்களுக்கு கண்ணு தெரியாதா என்ன? அவங்களால கண்ணால பார்க்க முடியும். நான் சொல்றத காது கொடுத்து கேளு. இங்க பாரு, இப்ப இருக்கிற நிலைமை என்னன்னா, நான் யார் கண்ணுக்கும் தென்படக்கூடாது. என்னாச்சு மாமா? நீங்க காத்துல மறைவீங்களா? உங்களுக்குள்ள இந்த சக்தியும் இருக்கா? ஆனா பாருங்க மாமா, உங்களோட இந்த சக்தியெல்லாம் என்கிட்ட வேலை செய்யாது. ஏன்னா நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்க. கோவிந்த், நான் சொல்றத கேளு. நீ அறிவாளி தானே? நான் சொல்ற வார்த்தைகளை விட நான் சொல்ற வார்த்தையோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கோ. நான் எங்க ஒளிஞ்சிருக்கேன்? இந்த வீட்ல 3 மாசம் ஒளிஞ்சிருப்பேன். ஒருவேளை இந்த நேரத்துல வெளியாளுங்க யாராவது பாத்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இந்த விஜயநகரத்துல நான் யாரோட கண்ணுக்கும் தென்பட மாட்டேன். அதனால கொஞ்சம் இருங்க மாமா. நீங்க ஒளிஞ்சிருக்கீங்க, நான் ஒளிஞ்சிருக்கேன். அதனால யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டீங்க. தெரிய மாட்டேன். ஆனா எனக்கு மட்டும் ஏன் தெரியுறீங்க? திரும்பியும் அங்கே வரான். ஏன்னா கோவிந்த், நான் உன் முன்னாடி நிக்கிறேன்ல, அதனால நான் உன் கண்ணுக்கு தெரியுறேன். அப்புறம் ஏன் வெளியாளுங்களுக்கு தெரிய மாட்டீங்க? என்ன ஒளிஞ்சிருக்கிறேன், அதான் தெரிய மாட்டேங்கிறேன். புரிஞ்சிருச்சு மாமா. உங்களுக்குள்ள இந்த யாருக்குன்னுக்கு தெரியாத சக்தி இருக்குல்ல, வெளியாளுங்க யாராவது அதை பார்த்தாதான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் நீங்க எப்பவும் யாருக்குன்னுக்கு தெரியாம இங்க இருப்பீங்க. நீங்க ஒரு மகான் மாமா. உங்க சக்திகள் அபாரமானது. உங்க கால்கள் எங்க? காலை காட்டுங்க மாமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. அம்மா தாயே, நான் என்ன பாவம் பண்ணனு இப்படி நடக்குது? இவன் என்ன நிம்மதியா வாழ விட மாட்டான் போல இருக்கே. நான் நிம்மதியே இருக்க கூடாதுன்னு தானே இவனை அனுப்பி வச்சிருக்க. எழுந்துரு, என் காலை விட்டு எழுந்துரு. சொல்லுங்க மாமா. எனக்கு புரிஞ்சிருச்சு. எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா, உனக்கெல்லாம் புரிய வைக்க முடியாது. அதனால நீ எதுவும் புரிஞ்சிக்க வேண்டாம், எதையும் புரிஞ்சிக்க வேண்டாம். ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு. என்ன மாமா, ஒரே ஒரு வேலையா? ஆமா, ஒரே வேலையை மட்டும் பண்ணு. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. என்னை யோசிக்க விடு. இல்ல, மூடு. நான் யோசிச்சு சரி. மாமா, நீங்க யோசிச்சு முடிச்சிட்டீங்கன்னு எனக்கு எப்படி தெரிய வரும் சொல்லுங்க? அது தெரிஞ்சாதானே என்னால பேச முடியும். ராமா, யாராவது இப்படி முழுசா யோசிக்காதவங்களா இருந்தா நாம அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ண மாட்டோம், தப்பிச்சிருவோம். ஆனா உன்னோட மச்சான் ஒரு அரை மனிதன். இவனுக்கு புரிய வைக்க நீ முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தா அப்புறம் நீ தான் பிரச்சனையில மாட்டிப்ப. ஒருவேளை நம்ம வெளியில போய் வாயை திறந்தா நீ வீட்டுல ஒளிஞ்சிருக்கிற ரகசியத்தை சொல்லிடுவான். ஆமா பட்டு, இவனை தடுக்கவும் முடியல, புரிய வைக்கவும் முடியல. இப்ப என்ன பண்றது? இப்ப நான் என்னோட நாட்டிலேயே வேஷத்தை மாத்திக்கிட்டு போக வேண்டியதா இருக்கும். இவன் கூட வெளியில போய் ஆகணும். அப்பதான் இவனை சமாளிக்க முடியும். இந்த சாப்பிடு, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சாப்பிடு.
அண்ணா எனக்கு விஜயநகரம் வரணும்னு தோணுனதுக்கு 2 காரணம் இருக்கு. என்ன அது? முதல் காரணம் உங்களை பார்க்கணுங்கிறது, அப்புறம் இன்னொன்னு விஜயநகர சந்தைக்கு போய் பொருட்கள் வாங்கணுங்கிறது. இது பாருமா, உனக்கு உன்னோட அண்ணன் வீட்டுல எல்லாமே கிடைக்கும். அதுக்காக சந்தைக்கு போகணும்னு என்ன அவசியம் இருக்கு? எதுவும் இல்ல. இப்போ உனக்காக நான் சந்தைக்கு போறேன்னா அந்த சந்தையவே கொண்டு வந்து வீட்டுக்கு முன்னாடியே பரப்பிடுறேன். ஆனா அண்ணா, நான் போய் ஆகணும், சந்தைய சுத்தி பார்க்கணும். எனக்கு இப்போ நீங்க அனுமதி கொடுங்க. உன் அண்ணன்கிட்ட இதுக்கெல்லாம் அனுமதி கேட்கணுமா? எனக்கு நீ அனுமதி கொடு. நீ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் உன் அண்ணன் கட்டுப்படுவாம்மா. உன்னை பல்லாக்குல வச்சு தூக்கிட்டு போறேம்மா. நீ பல்லாக்குக்குள்ள, பல்லாக்கு என் தோல்ல. சீக்கிரமா போய் பல்லாக்க தயார் பண்ணுங்க. நீங்க மாமா மாமா தொப்பி, இத காட்டுங்க. ஆகா, இது ரொம்ப நல்லா இருக்கு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ராமா மாமா. என்ன சாகடிக்கிறதுக்குனே பிறந்திருக்கியாடா? ராமா மாமா இல்ல, வெறும் மாமா. மாமாவை தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? ராமா மாமா. டேய், தங்கச்சி அனந்தலட்சுமி வாழ்க! குரு தத்தாச்சாரியார் வாழ்க! குருஜி தங்கச்சி அனந்தலட்சுமி வாழ்க! குரு தத்தாச்சாரியார் வாழ்க! குருஜி தங்கச்சி அனந்தலட்சுமி வாழ்க! குரு தத்தாச்சாரியார் ஐயோ, கடவுளே, என்ன இது? இது என்ன புது பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு? யார் வரக்கூடாதுன்னு நினைச்சேனோ அவரே வந்துட்டாரே. குருஜி தங்கச்சி அனந்தலட்சுமி என்ன பண்றது? டேய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வா வா, இங்க இருந்து போலாம். வாழ்க! ஆச்சாரியார் வாழ்க! வாழ்க! இப்ப என்ன மாமா, எனக்கு சுத்தி காட்ட வந்தீங்களா இல்ல துரத்த வந்தீங்களா? இது பொண்ணுக்கு போடுற வளையலாச்சு. இது எதுக்கு போ? இன்னும் என்னோட வாழ்க்கையில இந்த வளையல்லாம் போட்டு விடுறதுக்கு பொண்ணே வரல. நான் சொல்றது கவனமா கேளு. இங்க இருந்து நகரக்கூடாது. என்கிட்ட கேட்காம நீ எங்கேயும் போக கூடாது. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சுதா? இங்க இருந்து நகரக்கூடாது. நிறுத்துங்க. அம்மாடி அனந்தா, நாம சந்தைக்கு வந்துட்டோம். உனக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்க. யாராவது விலைய சொன்னா என் பேரை சொல்லு. அண்ணா, எனக்கு வகை வகையா எல்லா நிறங்கள்லயும் வளையல் வாங்கணும். வாங்கிக்கம்மா, வாங்கிக்க. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்க. அதோ அங்க ஒரு கடை இருக்குல்ல, அதுல வளையல் இருக்கு. அங்க போலாம். வாங்க வாங்க. மணி, இந்த கிழவன் நம்மள பணியாட்களாவே மாத்திட்டான் பாத்தியா? தனி, இவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளோட மூச்சை அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். போய் சேர்ந்துருவோம் போல இருக்கே. அண்ணே, என் கூட இங்க நின்னு வளையல் பாத்துக்கிட்டு இருந்தால, அவனை பாத்தீங்களா? அவன் என் மச்சான் எங்க போனா? இல்ல, நான் பாக்கல. இது ஏதோ கேட்ட குரல் மாதிரி இருக்கு. டேய் கோவிந்தா, பண்டித ராமகிருஷ்ணரே, நீங்க இங்கயா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? உங்க குரலை என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னா நீங்க அமைதியா இருந்தாலும் என்னால கண்டுபிடிக்க முடியும். இப்படி கண்ணை மாத்தி வச்சுட்டா கண்டுபிடிக்க முடியாதா? நீங்க மாறு வேஷத்துல சுத்திட்டு இருக்கீங்க. வாங்க 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 வாங்க. முடியல. தங்கச்சிமா, ஏய், யார் நீ? யார் நீ? இறக்கவள. இப்பவே உன் மேல வல்லாக்க கவுத்து. அவ ஸ்தம்பிச்சு போயிட்டாளு. சத்தமா சொல்லுங்க. இறக்கு கீழே. கையை எடுங்கிற. உண்மையை சொல்லு. யார் நீ? எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சிய தொட்டு இருப்ப நீ? அது அண்ணா, நடந்ததை நான் சொல்றேன். பல்லக்கு ஆடினதுனால நான் திடீர்னு ஸ்தம்பிச்சு போயிட்டேன். இவரை மட்டும் இல்லைன்னா நான் அப்படியே கல்லா இருந்து இந்த கல்லு மேல மோதி நிச்சயமா ஏதாவது ஆபத்து வந்திருக்கும். சிவ 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 சிவ. என் தங்கச்சி எப்படியோ தப்பிச்சிட்டா.
எங்க இந்த பண்டித ராமகிருஷ்ணன்? அது பண்டித ராமகிருஷ்ணனே தான். எங்க எங்க போனா? இவனும் ஓடிட்டான். குருஜி, நீங்க அங்க யார தேடிக்கிட்டு இருக்கீங்க? உங்க தங்கச்சி தான் உங்க கண்ணு முன்னாடி அப்படியே நிக்கிறாங்களே. இங்க பாருங்க. ஏய் முட்டாளுங்களா, இவ்வளவு நேரம் இங்க இருந்தது பண்டித ராமகிருஷ்ணன் தான், தெரியுமா? அம்மாடி ஆனந்தா, போம்மா, போய் வளையல் வாங்கிக்க போ. ஓ, பார்வையில கிடைச்சவன தப்ப விட்டுட்டேன். எங்க ஓடினா அவன்? எங்க இருப்பா இந்நேரத்துக்கு அவன்? ஆமா, இத கொஞ்சம் பிடிங்க. குருஜி, இங்க பண்டித ராமகிருஷ்ணன் இல்ல, அது உங்களுடைய பிரம்ம. குருஜி, நீங்க தனியா இருக்கும்போது பண்டிதர் ராமகிருஷ்ணன் இருக்கான்னு சொன்னா நம்பலாம். ஆனா இவ்வளவு பெரிய சந்தையில அவன் இருக்கான்னு நீங்க எவ்வளவு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. முதல்ல பண்டித ராமகிருஷ்ணனோட குரலை தான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் அவன் கண்ணிலேயே சிக்கினான். ஆனா கண்ணு முன்னாடியே காணாம போயிட்டான். பண்டித ராமகிருஷ்ணன் இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டவன். அவனோட துரதிருஷ்டம் என் கண்ணுல பட்டுட்டா. இப்போ தண்ணிக்குள்ள இருக்கிற முதல கிட்ட இருந்து வேணா தப்பிச்சிடலாம். ஆனா விஜயநகரத்துக்குள்ள இருந்துகிட்டு எங்கிட்ட இந்த ராஜகுரு தத்தாச்சாரியார் கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. மாமா, ஒருத்தர இல்ல, ஒரு அழகான மென்மையான பூ மாதிரி இருக்கிற பொண்ண கீழே விழுகிறதுல இருந்து காப்பாத்துறதே தனி சோகம். உடம்புல சந்தோஷம் தானா வருது. உன் சந்தோஷத்தை கொஞ்ச நேரம் நிறுத்து, இல்லனா என்ன சிறைச்சாலையில அடைச்சிருவாங்க. ஒருவேளை குரு என்ன பாத்துட்டாருன்னா அப்புறம் திரும்பவும் விஜயநகரத்துக்குள்ள என்னால வர முடியாது. மாமா, நான் தான் இருக்கேன்ல. நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு என்ன கவலை? உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட நிப்பேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. வா, நம்ம நேரா வீட்டுக்கு கிளம்பலாம். வா. ஆனா நம்ம இப்படி போனா வீட்டுக்கு போக முடியாது. வீடு அங்கே இருக்கு. ஆனா நம்ம எதிர் திசையில சுத்தி போயிட்டு இருக்கோம். ஆமா ஆமா, நேரமே தப்பா போயிட்டு இருக்கும் போது எது சரியான பாதை எது தவறான பாதைன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒருவேளை நான் உன் கூட ரொம்ப நேரத்துக்கு மட்டும் இருந்தேன்னா கண்டிப்பா யாராவது என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. யாரோ என்ன, எல்லாரும் உங்களை சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க. என்னோட சகோதரி, உங்க மனைவி, பாஸ்கரோட அம்மா, 3 பேருக்கு தெரியும். இவங்க 3 பேரா? 3 இல்ல 4. குண்டப்பாக்கும் இது தெரியும். கோவிந்த், காதால கேட்கறது மட்டும் இல்ல, மூளையை வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும் சரி, ஆனா வெளியாளங்களுக்கு தெரியக்கூடாது. என்ன தெரியக்கூடாது? நான் இங்க இருக்கேன்னு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா பாருங்க மாமா, நீங்க இங்க இருக்கிறது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியாது. நம்ம தான் வழி மாறி போயிட்டு இருக்கோம்ல. நம்ம எந்த வழியில வருவோம்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நான் வழிய பத்தி பேசல, நான் விஜயநகரத்தை பத்தி பேசுறேன். இந்த வழியும் விஜயநகரத்துல தானே இருக்கு. அடே, நான் விஜயநகரத்துல இல்ல இல்ல இல்ல. ஐயா, நீங்க விஜயநகரத்துல தான் இருக்கீங்க. இங்க பாருங்கண்ணே, இவர் என்னோட மாமா. இவர் விஜயநகரத்துல இருக்காருன்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இவர் விஜயநகரத்துல இல்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.